ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கோங்க. அதில் ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 அன்னாசி பூ, ஒரு 4-5 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதங்க விட்டுருங்க. இப்போ ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் நமக்கு பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இப்போ இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த டைமில் சேர்க்கும் போது தான் பிரியாணிக்கு நேச்சுரலாகவே நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். கலர் பவுடர்லாம் எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். இந்த டைமில் எண்ணெயில் சேர்த்து நம்ம வதக்கும் போது மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கீறிட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 6 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்க விடணுங்க. ஒரு 5 நிமிஷமாவது மூடி போட்டு நல்லா வதங்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வரணும். தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாது. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தாங்க பிரியாணி செய்கிறேன். 750 கிராம் அளவுக்கு அரிசி, அதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1000 ml சேர்க்குறேங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும். உப்புலாம் தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. 3/4 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியும் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் 3/4 கிலோ அளவுக்கு நான் நாட்டுக்கோழி எடுத்துருக்கேங்க. அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். எப்போவுமே பிரியாணிக்கு 1 கிலோ அரிசி அப்படின்னா 1 கிலோ கறி சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். அதுக்கு மேலேயும் சேர்க்கலாம். அதுக்கு கம்மியாக நம்ம சேர்க்கும் போது பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. இப்போ நான் 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி அரிசி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி உடஞ்சிடாமல் இந்த மாதிரி பார்த்து கலந்து விடணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரே தம் பிரியாணி தாங்க பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு. இதே மாதிரி அரிசியும் தண்ணியும் லெவலாக வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ தம் போட்டுடலாங்க. இதை ஒரு டைம் நல்லா ஓரங்களில் ஃபுல்லாக கிண்டி விடுங்க. அரிசி உடஞ்சிடாமல் சைட்லேருந்து கிண்டி விடணும். இன்னொரு டைம் உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேங்க. அது நல்லா சுட வச்சுட்டு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு சிம்மிலேயே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சோம் அப்படின்னா
சூப்பராக வெந்து வந்துடுங்க. இடையில ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து கிண்டி விடணும். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி கலந்து விடுறேன். அரிசி உடஞ்சிடாமல் பொறுமையாக கலந்து விடணுங்க. இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லை வந்து அடியில் வச்சுட்டு வரும்போது சுத்தமாக அடியே பிடிக்காதுங்க. அதுக்காக தான் நம்ம வந்து தோசைக்கல் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சு நம்ம இந்த மாதிரி தம் போடுறோம். இதே மாதிரி ஓரங்களை ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டு திரும்ப இந்த மாதிரி சமப்படுத்திட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி சிம்மில் தம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. அரிசியும் நல்லா வெந்துருச்சு, கறியும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி பொறுமையாக வந்து கலந்து விடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் எந்தவித கலர் பொடியும் நம்ம சேர்க்கலை. அதே மாதிரி மல்லித்தூள், கரம் மசாலான்னு எந்த பொடியுமே சேர்க்கலைங்க. 3/4 கிலோ அளவுக்கு இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ணியிருக்கோங்க. இந்த பிரியாணி வந்து நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. மீடியமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 8 பேர் வந்து இதை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இதோட குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஓரங்கள்லேருந்து எடுத்து விடுங்க. பாருங்கள் எந்தவித அடியும் பிடிக்காமல் அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு. அடி பிடிக்கலை, குழையலை, கறியும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிரியாணி வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. எல்லாத்தோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.